வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எம்எஸ் கிரிப்டோ தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஆட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆட்ராப்பும் பார்த்திங்கன்னா அதோட அலோகேஷன் டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் டேட் வந்து சொல்லிட்டாங்க, நவம்பரில் வரப்போகுது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சில பேர் வந்து இந்த ஆட்ராப் வந்து முன்னாடியே வந்து பண்ணிகிட்ருப்பீங்க, சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அவங்க வந்து இந்த வீடியோ பார்த்து எப்படி இந்த ஆட்ராப் வந்து அட்டென்ட் பண்ணணும்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த ஆட்ராப்போட லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லையும் இருக்கும், இந்த வீடியோக்குள்ளேயும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த ஆட்ராப் பார்த்திங்கன்னா ஆட்ராப் நேம் வந்து சீட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா இதுலேயுமே நம்ம வந்து நம்மளோட காயின்ஸை வந்து இவங்க வந்து டைமண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது வந்து நம்ம வந்து 24 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நிறைய திங்ஸும் இருக்குது, அதையும் நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே கிளைம்னு இருக்குன்னு பார்த்தீங்களா, இது வந்து நான் ஆல்ரெடி கிளைம் பண்ணிட்டேன். 24 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணலாம். கிளைம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது மறுபடியும் மைனாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர்ன் டாஸ்க் வந்து நிறையா இருக்கும், டெய்லியுமே வந்து கொடுப்பாங்க. யூடியூப் வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறது, ப்ளஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம வந்து ஸ்டோரி போடுறது, அவங்க சேனலை பேஸ் ஜாயின் பண்ணுறது, இது மூலமாகவும் நம்மளுக்கு வந்து இந்த காயின்ஸ் வந்து கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, கம்ப்ளீட் மோர் டாஸ்க் டு ஏர்ன் மோர் ஆட்ராப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த டெய்லி டாஸ்க்கை வந்து நம்ம எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணோம். இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆட்ராப். இந்த ஆட்ராப் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஹாம்ஸ்டர் காம்பேட் மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட சீட்ஸ் இன்கம்னால் அந்த மேலே அந்த க்ரீன் கலரில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த காயின்ஸு. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம், ரெஃபர் பண்ணுறோம். அது அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் நம்மளோட டெலிகிராம் யூசர் நேமில் வந்து இந்த சீடுன்னு மென்ஷன் பண்ணால் அதுவுமே ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. விட்ரா வந்து இது வந்து நவம்பரில் வந்து இந்த ஆட்ராப் வந்து லான்ச் ஆக போகுது. இன்னும் நம்ம வந்து வாலெட் அட்ரஸ் வந்து ஆட் பண்ண முடியல, மேபி அதுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதையும் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து வேறு என்ன மாதிரினா, இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சொல்லிட்டேன், நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து இந்த சீட்ஸ் வந்து மைன் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து கிளான்ஸ் மாதிரி இருக்குது. இது மாதிரி கிளான்ஸில் நம்ம வந்து ஜாயின் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து 10% இல்லைனா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, 10%, 8% இதில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மைனிங் டோட்டலாக மைன் பண்ணுறது நம்மளுக்கு வந்து ரிவார்டு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நெக்ஸ்ட் இன் 1 மினிட்னு காட்டுது பார்த்திங்களா, இதில் வந்து ஒரு கேட்டபில்லர் மாதிரி கொடுப்பாங்க. அந்த கேட்டபில்லரை வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து 24 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து கிடைக்கும் அந்த கேட்டபில்லர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜெர்ம் மூலமாக நம்ம வந்து எக்கு வாங்கலாம். எக்கில் இருந்து தான் இந்த பேர்டு வரும், இந்த மாதிரி பேர்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இருக்கும். பார்த்திங்கன்னா இதுதான் இந்த கேட்டபில்லர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்கு, இது ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரியும். ஃபஸ்ட்டு வந்து எக்லாம் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்தாங்க. அந்த எக்கை சேல் பண்ணுற மூலமாக நம்மளுக்கு வந்து சீட் காயின்ஸ் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அதர்ஸில் வந்து இன்னும் அப்டேட் வரும், பேர்ட்ஸ் வந்து வந்திருக்கும். இன்வென்ட்ரிஸில் வந்து நம்ம எத்தனை கேட்டபில்லர்ஸ் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் எக் இருந்துச்சுன்னா இதில் வந்து காட்டும். பேர்டு, என்கிட்ட வந்து ஒரு பேர்டு இருக்குது. எக்கு வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து அந்த சீட்ஸை வந்து கலெக்ட் பண்ண நம்மளுக்கு வந்து எக்ஸு வந்து கிடைக்கும். அந்த எக் மூலமாக நம்ம வந்து ஹேட்ச் பண்ணி இந்த மாதிரி பேர்டை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இந்த பேர்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா, இந்த பேர்டுக்கு வந்து இந்த கேட்டபில்லர் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து ஃபுட்டாக கொடுத்துட்டு இதை வந்து இந்த பேர்டை வந்து அண்ட் பண்ண வச்சா நம்மளுக்கு வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதை மாதிரி கிஃப்ட் கிளைம் கிஃப்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது பார்த்திங்களா. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பேர்டுக்கு வந்து இந்த ஃபுட்டை வந்து கொடுத்துட்டு ஃபீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் அண்ட் கொடுத்தா நம்ம வந்து 24 ஹவர்ஸ்க்கு மறுபடியும் இது வந்து ரிவார்டு வந்து வரும். அதை நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆட்ராப் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன டாஸ்க் பண்ணணும்னா, இந்த சீடிங்ஸ் மைனிங் வந்து நம்ம 24 ஹவர்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்டபில்லர்ஸ் வரும், எக் இருந்தால் இந்த ட்ரீ கீழே இருக்கும், அதையும் நம்ம வந்து கிளிக் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெய்லி லாகின்ஸுமே அவங்க வந்து இந்த சீட்ஸ் ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து டெய்லியும் வந்து
மிஸ் பண்ணாமல் டெய்லி லாகின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரீக் போனஸ் சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் கலெக்ட் பண்ணுறது, செகண்ட் நாள், 4th நாள், அப்புறம் 7th டே, இந்த எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணால் கிளைம் டிக்கெட்டுன்னு இருக்கும். இந்த டிக்கெட்டை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிவிட்டு இங்கே அங்கே கேம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து அந்த டிக்கெட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பின் கொடுப்பாங்க. அந்த ஸ்பின் மூலமாக நம்ம இதை கலெக்ட் பண்ணோன்னா 4 கார்டு நீங்கள் வந்து சேர்த்திங்கன்னா ஒரு எக்கு கிடைக்கும். அந்த எக்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணி பேர்டாகவும் வச்சுக்கலாம். அது இல்லைனா அந்த எக்கை வந்து மார்க்கெட்டில் வந்து நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். எக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 1 வீக் 2 வீக்ஸ் இதை ரெகுலராக இந்த ஆட் ட்ராப் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து எக்கு கிடச்சிரும். மினிமம் நார்மல் எக்காக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து 100 சீட் காயின்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். இன்னும் 2 months இருக்குது இந்த ஆட் ட்ராப்க்கு. அதனால் வந்து தெரிஞ்சவங்க இன்னும் வந்து எவ்வளோ நம்ம ப்ரொடக்டிவிட்டியாக அந்த சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஏர்ன் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுற மூலமாக நம்மளுக்கு இன்னும் நிறைய காயின்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ இல்லை நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணேன்னா நீங்கள் இப்போவுமே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து இது ட்ரஸ்டபுள் தான். ஆட் ட்ராப் டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டுமே அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால 2 daysல வந்து 2 monthsல வந்து இந்த ஆட் ட்ராப் வந்து நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியும். இந்த ஆட் ட்ராப் பற்றி லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து இருக்கும். நான் டெலிகிராம் சேனலோட லிங்க்கையும் நம்ம வீடியோ கீழே வந்து கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டெலிகிராமில் கிரிப்டோ பற்றி அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரீ ஆட் ட்ராப்ஸ் எல்லாமே வந்து தமிழ்லேயே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் இதை மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் அப்டேட்ஸ் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.